ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக இரத்தத்தையே, பரிசுத்த, மாசற்ற, குற்றமற்ற, விலையேற பெற்ற இரத்தத்தை கிரயமாக கொடுத்து நம்மை சொந்தமாக்கி கொண்டார். அவர் நமக்கு சொந்தமானார். அவர் என்ன செய்கின்றார்? இருதயமாகிய வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறார். பரலோகத்தின் சொந்தக்காரர், அதிபதி எங்கே வாசம் பண்ண விரும்புகிறார்? நம்முடைய இருதயங்களில் வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் வாசற்படியிலே நின்று என்ன செய்கிறார்? இருதயமாகிய கதவை தட்டுகிறார். அந்த கதவை நாம் திறந்து கொடுக்கும் பொழுது அவர் உள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார், இருதயத்திற்குள்ளே பிரவேசிக்கின்றார். அதோடு மட்டுமல்ல, நம்மோடு கூட உரையாடுகிறார், போஜனம் பண்ணுகிறார். நாமும் அவரோடு கூட போஜனம் பண்ணுகலாம் என்று வசனம் சொல்லுகிறது. நாம் அவருடைய சத்தத்தை கேட்டோம், இருதயமாகிய வாசலை திறந்து கொடுத்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உள்ளே உட்பிரவேசித்திருக்கிறார், நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நாம் இந்த நாளிலே நம்பிக்கையோடு இருக்கிறோம், என்ற சந்தோஷத்தோடு இருக்கிறோம். மரித்த இயேசுவுக்கு இருதயத்தை கூட தங்குவதற்கு இடம் கொடுக்க முடியாதா? இன்னும் இடம் கொடுக்காமல் அநேக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வசனம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். அன்பானவர்களே, நாம் எல்லோரும் கதவை திறந்து கொடுத்திருக்கிறோம். ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கதவை, இருதயமாகிய கதவை திறந்து கொடுக்காமல் இருப்பீர்களானால், இந்த நாளிலே இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் உள்ளத்தில் தங்குகிறோம், நீர் என் உள்ளத்தில் வாசம் செய்வதை நான் மிகவும் விரும்புகிறேன் என்று சொல்லி உங்கள் இதயத்தை திறப்பீர்களானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உள்ளே பிரவேசித்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே எத்தனை பேர் விரும்புகிறீர்களோ உங்கள் இருதயத்தை இந்த நாளிலே திறந்து கொடுங்கள். நாம் நம் இருதயமாகிய ஒரே ஒரு வாசலை மட்டும் அவருக்கு திறந்து கொடுக்கும் பொழுது அவர் பற்பல 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 வாசல்களை நமக்காக திறந்து வைக்கின்றார். ஆசீர்வாதம் என்னும் வாசல், நிம்மதி என்னும் வாசல், சமாதானம் என்னும் வாசல், இப்படியாக அவர் அநேக வாசல்களை நமக்காக திறந்து வைக்கிறார். நாம் திறப்பது நம் இதயமாகிய ஒரு வாசல். ஆனால் தேவன் சொல்லுகிறார், பல வாசல்கள் திறந்து வைக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அப்போ ஆண்டவர் நமக்கு பல திறந்த வாசல்களை வைக்க வேண்டுமானால், ஆசீர்வாத மழை பொழிய வேண்டுமானால், சமாதானம் பெருக்கெடுத்து ஓட வேண்டுமானால், நம் கிரியைகள், அதாவது நம்முடைய செயல்கள் அவருக்கு பிரியமானவைகளாக இருக்க வேண்டும். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை என்ன செய்தாய்? கை கொண்டாய். அப்போ ஆண்டவர் நமக்கு பல வாசல்களை திறக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது என்ன? நமக்கு கொஞ்ச பலன் இருந்தாலும்
அவர் வசனத்தை நாம் கை கொண்டு நடக்க வேண்டும். கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கும் பொழுது அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஒருவராலும் ஆண்டவர் திறந்து வைக்கிற வாசலை பூட்ட முடியாது. ஆகவே நாம் கிரியைகளிலே, நம்முடைய சொல்லிலே, செயலிலே பரிசுத்தம் உள்ளவர்களாக ஆண்டவருக்கு பிரியமான வழிகளிலே நாம் நடக்க வேண்டும். இரண்டாவது, வேத வசனத்தை நாம் அனுதினமும் வாசிக்க வேண்டும். இயேசு என்னும் நாமத்திற்கு நாம் கொடுக்க வேண்டிய கனத்தை, அந்த நாமத்திலே உள்ள ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். இவைகளை எல்லாம் நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு முன்பாக அநேக திறந்த வாசல்களை திறந்து வைக்கிறார். அவர் திறந்த வாசல்களை ஒருவனாலும் பூட்ட முடியாது. அன்பானவர்களே, உங்கள் இதயமாகிய வாசலை நீங்கள் இயேசுவுக்கு திறந்து கொடுத்திருக்கிறீர்கள், உண்மைதான். ஆனால் அந்த இருதயத்தில் இயேசுவை வாழ வைக்கும் பொழுது, கிரியைகளிலே பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கும் பொழுது, இயேசுவின் நாமத்தின் மகிமையை உணர்ந்து நடக்கும் பொழுது, அவருடைய வசனத்தை கடைபிடித்து அதன் வழியிலே செல்லும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளிலே தானே அநேக வாசல்கள் திறக்கப்படுகிறதை நான் காண்கிறேன். ஆகவே இந்த நாளிலே உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல வாசல்களை திறக்கும்படியாக உங்கள் கிரியைகளிலே பரிசுத்தத்தையும், உங்கள் சொற்களிலே பரிசுத்தத்தையும், வசனத்தை கடைபிடிப்பதிலே ஒரு முன்னேற்றத்தையும் நான் இனிமேல் என் வாழ்க்கையில் கொண்டு வருவேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால், இப்பொழுதே ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக அநேக திறந்த வாசல்களை அவர் திறந்து வைக்கிறார். ஏனென்றால் அவர் திறந்த வாசலை ஒருவனாலும் பூட்ட முடியாது. ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாக தேவன் நமக்கு சொந்தக்காரராக இருக்கிறார், நமக்கு அதிபதியாக இருக்கிறார், நம்ம அப்பாவாக இருக்கிறார், நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். நம் மீது கண்களை வைத்து ஆலோசனை வழங்குகிறார். வெற்றி தருகிற யெகோவா நிசியாக இருக்கிறார். சமாதானம் தருகிறார் யெகோவா ஷாலமாக இருக்கிறார். நம்மோடே இருக்கின்ற யெகோவா ஷமாவாக இருக்கின்றார். நம்மளை சுத்திகரிக்கிற யெகோவா மெக்கடேஷாக இருக்கின்றார். யெகோவா ரூவா நல்ல மெய்ப்பராக இருக்கின்றார். யெகோவா ரஃபா சுகம் தருகிறவராக இருக்கின்றார். யெகோவா ஈரே எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவராக இருக்கின்றார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக வாசல்களை திறக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியவதை நாம் செய்தால் அவர் நிச்சயமாக அநேக திறந்த வாசல்களை இந்த நாளில் தானே உங்களுக்கு முன்பாக வைப்பார். ஏசாயா 22 அதிகாரம் 22 வசனம், தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். பாத்தீங்களா, இதே அதிகாரத்தை நமக்கும் கொடுக்கிறார். ஆண்டவர் திறந்தால் பூட்ட முடியாது, அவர் அடைத்தால் திறக்க முடியாது. அதே ஆசீர்வாதத்தை தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். இதே ஆசீர்வாதம், இதைவிட பன்மடங்கு ஆசீர்வாதம் நமக்கும் சொந்தமானது. நாம் திறந்த வாசல்களை ஆண்டவரிடத்திலிருந்து இந்த நாளிலே பெற்றுக்கொள்ளாமல் விடப்போவது இல்லை. என்ன திறவுகோள்களை கொடுக்கிறார்? பரலோகத்தின் திறவுகோள்களை. பரலோகத்தின் திறவுகோள்கள் நம் கையில் கிடைத்தால் அந்த திறவுகோள்களை கொண்டு பரலோகத்தில் நாம் திறக்க வேண்டியவைகளை திறந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் எடுத்துக்கொள்ளலாம் அல்லவா? பரலோகத்தின் திறவுகோள்கள் நம் கையில் இருந்தால் திறக்க வேண்டியது தானே, எளிதாக திறந்து விடலாம் அல்லவா? பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நமக்கு சொந்தமாகும் அல்லவா? பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றால்
திறவுகோள்கள் நம் கையில் இருக்கிறது என்றுதானே அர்த்தம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? திறவுகோள்களை பத்திரமாக வைத்துக் கொள்கிறோம். ஒரு வீட்டிற்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் அந்த வீட்டை திறக்க வேண்டும். திறந்து உள்ளே போய்விட்டால் எல்லா அறைகளுக்கும் ஈஸியாக சுலபமாக அந்த வீடு முழுவதையும் சுற்றி பார்த்துவிட்டு வந்து விடலாம். ஆண்டவர் பரலோகத்தின் திறவுகோள்களையே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் ஆசீர்வாதம் என்னும் திறவுகோள்களை கொடுத்தால் ஆசீர்வாதத்தை நாம் திறந்து எடுத்துக்கொள்ளலாம். சுகம் என்னும் ஆசீர்வாதத்தை பரலோகத்தின் திறவுகோள்கள் மூலம் எடுக்கலாம். அவர் ஏற்கனவே சிலுவையில் சுகத்தை சம்பாதித்து வைத்து விட்டார். அவர் நல்ல பொக்கிஷ சாலை வானத்தில் வைத்திருக்கிறார். அதை கூட அவர் நமக்கு திறப்பார். பாருங்க, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். பாருங்க, அநேக வாசல்களை நமக்கு முன்பாக வைப்பதோடு மட்டுமல்லாமல் அவரது நல்ல பொக்கிஷ சாலை. ஏன் நல்ல பொக்கிஷ சாலை என்று சொல்லுகிறோம்? பலவிதத்தில் பணத்தை எல்லாத்தையும் சேர்த்து வைக்கலாம் இல்லையா? பரலோகத்தில் நன்மையான காரியங்கள் மட்டுமே உண்டு. அதனால் தான் நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். ஏற்ற காலத்தில் நம் குடும்பத்தில் ஆசீர்வாத மழை பொழிய வேண்டுமா? அன்பானவர்களே, நீங்கள் செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அவரை தேட வேண்டும். அப்படி இருக்க வேண்டுமானால், குடும்பத்தில் ஆசீர்வாத மழை பொழிய வேண்டுமானால், கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது, நாம் பார்வைக்கு அவர் பார்வைக்கு நலமாக நடக்கும் பொழுது, கர்த்தர் தமது பொக்கிஷ சாலையாகிய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். அன்பானவர்களே, எனக்கு அவர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறந்தார். நான் கண்டிப்பாக அதை சொல்லியாக வேண்டும். என்னுடைய ஆவலை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே அவருடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறந்தபடியானால் தான் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இது எனக்கு ஆண்டவர் தந்த மகா பெரிய பாக்கியம், மகா பெரிய ஸ்லாக்கியம். அவர் மட்டும் தம் வானத்தின் பொக்கிஷ சாலையாகிய நல்ல பொக்கிஷ சாலையை திறக்காவிட்டால் என்னால் இந்த செய்தியை இந்த டிவியில் கொடுக்க முடிந்திருக்காது. எனக்கு தேவனுக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு அவர் தமது வாசலை திறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியேல் 30ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதியண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவிலே இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். கரெக்டா டேட்டு, வருஷம், தேதி எல்லாம் சொல்றாரு. எங்க இருக்கிறாரு? சிறைப்பட்டவர்கள் நடுவிலே இருக்கிறார். அந்த நேரத்தில் அவருக்கு என்ன செய்யப்படுகிறது? வானம் திறக்கப்பட தேவ தரிசனங்களை கண்டார். ஆண்டவர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பதோடு மட்டுமல்லாமல், அந்த வானம் திறக்கப்படும் பொழுது அவர் தரிசனங்களையும் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். நாம் நினைத்தால் தரிசனம் காண வேண்டுமானால் நமக்கு மேலே உள்ள வானம் நம்முடைய ஜெபத்தின் மூலமாகவும், நம்முடைய துதியின் மூலமாகவும், நாம் பாடுகின்ற பாடல்களின் மூலமாகவும், நமக்குள் இருக்கின்ற அபிஷேகத்தின் மூலமாகவும் வானத்தை திறக்கவும் நமக்கு அதிகாரம் கொடுத்த தேவன் நம்முடைய தேவன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தவராகி ஞான ஸ்நானத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தவராய் அவர் ஞான ஸ்நானம் எடுக்கும் பொழுது அவருக்கு வானம் திறக்கப்பட்டது. மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வந்து அவர் மீது
இறங்கினதா வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் கூட வானம் இந்த திறக்கப்பட்டது. ஏனென்றால் பரலோகத்தின் சொந்தக்காரர் தான், ஆனால் இந்த உலகத்தில் மனிதராக வந்துவிட்டார் அல்லவா. அவருக்கும் வானம் திறக்கப்பட வேண்டியது அவசியமாக இருந்தபடியால் அவர் ஞான ஸ்நானம் பெற்று கரையேறினவுடனே அவருக்கு வானம் திறக்கப்பட்டது. அன்பானவர்களே, நம் வீட்டில் மேலே இருக்கின்ற வானத்தை நம் ஜெபத்தின் மூலம், நம் துதியின் மூலம், நம் ஆராதனையின் மூலம், நம் தொழுகையின் மூலம், நம்முடைய நடக்கையின் மூலம், வீட்டிலிருந்து கம்பீர சத்தத்தை அனுப்பி கொண்டிருப்பதன் மூலம் திறந்து வைத்து விடலாம். ஒரு வெண்கல வானம் இருக்கிறது, அதை முறியெடுத்து விட்டால், நம் ஜெபத்தின் மூலம் அதை நாம் உடைத்து விட்டால் நேராக வானங்கள் நமக்கு திறக்கப்படும். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு திறக்கப்பட்ட வானம் நமக்காகவும் திறக்கப்படும். சங்கீதம் 78:23. அவர் வானத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து. எவ்வளவு அற்புதமான வசனம் பாருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே தேவன் என்ன செய்கின்றார்? வானத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிடுகின்றார். அப்போ வானத்தின் கதவுகள் என்ன செய்யப்படுகிறது? திறக்கப்படுகிறது. வானத்தின் கதவுகளை திறக்கப்படுகிறது. என்ன ஒரு அற்புதமானது பாருங்க. அங்கு இருந்து, வானத்தில் இருந்து மன்னாவை வருஷிக்க பண்ணுகிறார். வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். இப்பொழுது வசனமாகிய மன்னாவை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வசனமாகிய மன்னாவை உட்கொண்டால் அந்த எந்த அளவுக்கு வளர்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வானம் திறக்கப்படும். மல்கியா 3:10. அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதங்களை வருஷிக்க மாட்டேனோ என்று, அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இது என்னவென்றால், ஆண்டவருக்கு நாம் கொடுக்க வேண்டிய பகுதியை சரியாக கொடுப்போமானால் வானத்தின் பலகணிகளை திறப்பார். ஆண்டவர் திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று இந்த ஒரு காரியத்துல சொல்லியிருக்கிறார். இப்ப இந்த வசனத்தை வச்சு நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட கேட்கறது உண்டு. ஆண்டவரே, உமக்கு கொடுக்க வேண்டியதை எனக்கு கொடுத்தால் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்பதை சோதித்து பாருங்கள் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா. அவர் நமக்கு சம்பாதிப்பதற்குரிய பலனை தருகின்றார். அவர் ஆரோக்கியத்தை தராவிட்டால் நாம் எப்படி பணத்தை சம்பாதிக்க முடியும்? அவருக்கு பொன்னும் அவருடையது, வெள்ளியும் அவருடையது, வானம் அவருடையது, பூமி அவருடையது, ஆளுகை அவருடையது. ஆனாலும் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற அந்த ஒரு காரியத்தை நாம் செய்யும் பொழுது அவர் நிச்சயமாகவே ஆசீர்வாத மழையை நம் மீது பொழிவார். ஆகவே இந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் ஆண்டவருக்கு கொடுத்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலர் 5:19. கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலைகளின் கதவை திறந்து. வானத்தை மட்டும் ஆண்டவர் திறக்கிறவர் அல்லங்க, நம்ம கதவையும் கூட திறப்பாரு. கதவை அடைக்கவும் வல்லவர், கதவை திறக்கவும் வல்லவர். எந்த நேரத்தில் கதவை திறக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் கதவை திறப்பார். நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று எந்த நேரத்தில் அவர் சிறகின் மறைவில் மூடி மறைக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் நம்மை மூடி மறைத்துக் கொள்வார். ஆண்டவர் மிக மிக நல்லவர். நம்மை பாதுகாப்பதிலே மிகவும் அக்கறை உள்ளவர். தீங்கு நம்மை அணுகாதபடி, சேதப்படுத்தாதபடி பாதுகாக்க வல்லவர். சத்துருவின் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் கல்வாரி சிலுவையிலே உரிந்து கொண்டு அவனை வெளியரங்கமான கோலமாக்கி, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று தைரியமாக கேட்டவர். என்னில் குற்றம் உண்டென்று உங்களில் யார் குற்றப்படுத்தக்கூடும் என்று சொன்ன தேவன் நமக்கு அநேக திறந்த வாசல்களை வைக்கிறார். வானத்தை திறக்கிறார், பொக்கிஷ சாலையை திறக்கிறார். அப்போஸ்தலர்களை சிறைச்சாலையில் இருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்றால் அவர் கதவையும் திறக்கிறார்.
அதே அப்போஸ்தலர் 12:7 பார்க்கலாம். அந்த அதிகாரத்தை முழுசும் வாசித்து பாருங்க. பேதுருவை அவர் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. தானாய் அப்போஸ்தலர்களுக்கு தானாய் அந்த கதவுகள் என்ன செய்தது? திறவுண்டது. நம்முடைய வாழ்க்கையில் எந்த கதவுகளை திறக்கப்பட வேண்டுமோ அந்த கதவுகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாகிலும் நமக்கு திறக்க வேண்டும் என்று நினைத்தாரானால் ஆசீர்வாதம் என்னும் கதவுகள், சமாதானம் என்னும் கதவுகள், மகிழ்ச்சி என்னும் கதவுகள், ஆனந்தம் என்னும் கதவுகள், எல்லா கதவுகளையும் அவர் திறக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். அன்பானவர்களே, நாமும் கொஞ்சம் ஒத்துழைத்தால் ஆண்டவர் அவர் நமக்கு செய்ய வேண்டியதை அவர் நிச்சயமாகவே ஒழுங்காக, கிரமமாக, நேர்த்தியாக செய்ய வல்லவர். ஏசாயா 45:4 வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்கிறார். கதவை திறக்கிறவர் மட்டுமல்ல, அவர் கதவுகளை உடைக்கிறார். ஏன் இந்த இடத்திலே ஆண்டவர் கதவுகளை உடைக்க வேண்டும்? அந்தகாரத்தில் எனக்கு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம். அந்தகாரம் என்றால் இருள். ஆண்டவருக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களை தருவேன் என்று இந்த இடத்தில் சொல்லி இருக்கிறாரே. நான் இந்த என்னவென்று ஆராய்ச்சி செய்து பார்த்தேன், சிந்தித்து பார்த்தேன். ஒரு முறை என் சகோதரி ஜெபிக்கும் பொழுது அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷம் ஜெபித்த பொழுது, என்ன நீ தப்பா ஜெபிச்சிட்ட, வசனம் என்ன சொல்லுகிறது, அந்தரங்கத்தில் உள்ள பொக்கிஷங்களே, இல்லை இல்லை அந்தகாரம்னு எடுத்து காமித்தார். அப்படி என்றால் என்னவென்றால், நாம் நம்முடைய ஆசீர்வாதங்களை, நம்முடைய நன்மைகளை சத்துருவானவன் எடுத்துக்கொள்ளும்படியாக நாம் இடம் கொடுத்தபடியால் அவன் அந்த பொக்கிஷத்தை தன்னுடைய அந்தகாரத்திலே ஒளித்து வைத்திருக்கின்றான். அத ஆண்டவர் என்ன செய்யறாரு? கதவை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த பொக்கிஷத்தை நமக்கு சத்துரு வஞ்சித்து வைத்திருக்கிற பொக்கிஷங்களை எல்லாம் எடுத்து நமக்கு தருகிறார். அன்பானவர்களே, இந்த நாளிலே தேவனிடத்தில் கேளுங்கள். சத்துரு வஞ்சித்து வைத்திருக்கிற அநேக நன்மைகள் பொக்கிஷங்களை நீர் எனக்கு எடுத்து தாரும் ஆண்டவரே என்று கேட்டால் தருவார். ஆதியாகமம் 19:10-11 அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தையும் தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்து கொண்டு கதவை பூட்டி. அப்போ கொஞ்ச நாள் நேரத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? கதவை திறந்தார். இப்ப என்ன பார்க்கிறோம்? கதவை பூட்டி தெருவாசலில் இருந்த சிறியோருக்கும் பெரியோருமாகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார். அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அலுத்து போனார்கள். லோத்தை காப்பாற்றுவதற்காக கதவை அடைத்தார். நம்மை காப்பாற்ற கதவை திறப்பார், கதவை அடைப்பார், வாசலை திறப்பார், பலகணிகளை திறப்பார், வானத்தை திறப்பார், பொக்கிஷங்களை இடம் கொள்ளாமல் போக மட்டும் நமக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, இந்த நாளிலே ஒரு அருமையான ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அன்புள்ள நல்ல பிதாவே, ஆண்டவரே, எங்கள் இதயமாகிய வாசலை நாங்கள் திறக்கும் பொழுது எத்தனையான வாசல்களை எங்களுக்கு திறக்கின்றீர். கதவை திறக்கிறீர், வானத்தின் பொக்கிஷ சாலையை திறக்கிறீர். ஆண்டவரை இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிறீர். எத்தனை நன்மைகளை செய்கிறீர். உமக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரே. இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து மக்களுக்கும் அநேக வாசல்கள், அடைப்பட்ட வாசல்கள், அடைக்கப்பட்ட வாசல்களை இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே திறக்கப்படுவதாக என்று நான் கடலை கொடுக்கிறேன். ஆண்டவரே, திறப்பீராக, திறப்பீராக, இயேசுவின் மூலம் பிதாவே. அன்பானவர்களே, அருமையான செய்தியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். திறந்த வாசலை வைப்பேன் என்றிருக்கிறார். வானத்தை திறப்பேன் என்கிறார். பரலோகத்தின் திறவுகோள்களை கொடுத்திருக்கிறார். எத்தனை அன்பான தேவன்! கதவை திறக்கிறார், கதவை மூடுகிறார். இப்படிப்பட்ட இந்த ஒரு செய்தி உங்களுக்கு நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை, நீங்கள் அனுபவித்த நல்ல காரியங்களை எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தவும் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். நாங்களும் கூட மகிழ்ச்சியாக உங்களுடைய மகிழ்ச்சியில் பங்கெடுப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும்.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. God bless you. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு மிகவும் பிரியமானது. இந்த நாளிலே கர்த்தர் ஒரு அற்புதமான, ஆச்சரியமான, மகத்துவமான செயல்களை செய்ய போகிறார். என்ன அது? நெருக்கத்தின் மத்தியிலே, இடுக்கத்தின் மத்தியிலே, கட்டுகளின் மத்தியிலே, சிறையிருப்பின் மத்தியிலே ஒரு யோனா மீனின் வயிற்றுக்குள் இருப்பது போன்ற ஒரு சூழ்நிலையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். யாரிடமும் சொல்லவும் முடியாது. எல்லா வசதிகளும் இருக்கின்றன. ஆனால் நான் வாழ்வதோ நெருக்கத்தின் மத்தியில், ஒரு இடுக்கத்தின் மத்தியில், ஒரு கட்டுகளின் மத்தியில், ஒரு கஷ்டத்தின் மத்தியில் என்று அன்பானவர்களே, அளவும் முடியாமல் உள்ளத்திலே பெருமூச்சு விட்டுக்கொண்டு ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த நாளிலே தேவன் சொல்லுகிறார், நெருக்கத்திலிருந்து உங்களை விசாலத்தில் கொண்டு வருகிற தேவன் மரித்தும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார். நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன் இந்த நாளிலும் அதே அற்புதங்களை, அதற்கும் மேலான அற்புதங்களை நம் மூலமாக நமக்கு செய்ய தேவன் காத்திருக்கிறார், விரும்புகிறார், வாஞ்சிக்கின்றார். ஆகவே நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிற உங்களுக்குத்தான் இந்த செய்தி கடந்து வருகிறது. ஆவியானவரே இந்த செய்தியை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஆவியானவர் தான் கொடுக்கிறார். வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 4:1, நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினார். ஒரு ராஜா நெருக்கத்தில் இருக்கிறார். அவருக்கே நெருக்கம் என்றால் நமக்கெல்லாம் எப்படி? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறார், நெருக்கத்தின் மத்தியில் எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். அப்போ அன்பானவர்களே, உங்களுடைய நெருக்கத்தின் மத்தியில் இருந்து இந்த நாளிலே, இந்த நேரமே ஆண்டவர் உங்களை ஒரு விசாலமான, நிம்மதியான, சந்தோஷமான, சமாதானமான ஒரு இடத்திற்கு கொண்டு வர விரும்புகிறார், வாஞ்சிக்கின்றார். ஆகவே என்ன செய்ய வேண்டும்? நெருக்கத்தின் மத்தியில் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். நெருக்கத்தின் மத்தியில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார் என்று வசனம் சொல்லுகிறது. அநேக பரிசுத்தவான்களுக்கு நெருக்கங்கள் ஏற்பட்டது. எரேமியா தீர்க்கதரிசியை எடுத்துக்கொள்ளுங்கள், தூக்கி துறவிலே போட்டார்கள். ஆனால் தேவன் கைவிடவில்லை. நெருக்கத்தின் மத்தியில் அவர் தவித்த பொழுது தேவன் அந்த துறவிலிருந்து ஒரு ஆளை அனுப்பி எரேமியா தீர்க்கதரிசியை அற்புதமாக துறவில் இருந்து வெளியே தூக்கிவிட்டார். பேதுருவுக்கு ஒரு நெருக்கம் வந்தது. சிறைச்சாலையில் அடைக்கப்படக்கூடிய ஒரு நெருக்கம். அடுத்த நாள் பனிஷ்மெண்ட். ஆனால் ஒரு கூட்ட ஜனங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நெருக்கத்தின் மத்தியிலும் பேதுரு நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறார். அதுவும் டீப் ஸ்லீப். எப்படி அவரால் தூங்க முடிந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் முதிர் வயதில் மரித்து போவார் என்று ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லி இருந்தபடியால் இப்போ இளவயது, எனக்கு எப்படியும் மரணம் சம்பவிக்க வாய்ப்பில்லை என்று அவர் சங்கிலிகளால் கட்டப்பட்ட பொழுதிலும் அவர் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கின்றார்.
ஆனால் ஒரு கூட்ட ஜனங்கள் இந்த பேதுருவை இந்த நெருக்கத்திலிருந்து விடுவிக்க வேண்டுமே, அதற்கு ஜெபம் தேவைப்படுகிறதே என்று ஒரு வீட்டிலே கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜெபத்தை கேட்டு தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். ஒரே ஒரு தூதன் தான். போய் நின்ற பொழுதே சங்கிலிகள் கட்டுகள் எல்லாம் தானாக கலந்து விழுந்தன. பேதுருவை அறையை கட்டிக்கொள், செருப்பை போட்டுக்கொள், என் பின்னே வா என்று அழைத்து செல்லுகின்றான் அந்த தூதன். முதலாம் காவல், இரண்டாம் காவல், சிறைச்சாலையில் கதவுகள் எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். நல்ல ஸ்ட்ராங்கான கதவாக இருக்கும். அப்படி தூதன் அப்படி நடக்கும் பொழுது அந்த கதவுகள் தானாக திறக்கின்றது. ஒரு உட்காவல் அறையிலே இருந்த பேதுருவை, நெருக்கத்தின் மத்தியிலே இருந்த பேதுருவை, அவன் தூங்கிக் கொண்டிருந்தாலும் நெருக்கம் இருக்கிறது, ஆனால் அவன் ஜெபத்தை கேட்டு அந்த நெருக்கத்தின் மத்தியில் இருந்த பேதுருவை அழகாக தூதன் வெளியே கொண்டு வந்து நிறுத்திவிட்டான். அதே போலதான் அப்போஸ்தலர்கள் சிலரை பிடித்து சிறைச்சாலையிலே நெருக்கத்திலே வைத்து விட்டார்கள். அப்பொழுதும் கூட அவர்களை வெளியே கொண்டு வந்து தேவாலயத்திலே நிறுத்தி தேவனுடைய வசனத்தை இப்பொழுது பேசு என்று தூதர்கள் காப்பாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நமக்கும் உங்களுக்கும் இது போன்ற நெருக்கங்கள் இருக்கின்றதா? சிறைச்சாலையில் அடைப்பட்டது போன்ற ஒரு அனுபவம் இருக்கின்றதா? நிச்சயமாக அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களை நெருக்கத்திலிருந்து விடுவித்து தப்புவித்து நிம்மதியான ஒரு விசாலமான சமாதானமான அமைதியான ஒரு வாழ்க்கையை அவர் அருளி செய்வார். அதில் எவ்வித சந்தேகமே இல்லை, ஐயமில்லை. இது மெய்யாகவே நடைபெறும். இந்த நாளில் தானே அன்பானவர்களே உங்களை நெருக்கத்திலிருந்து விசாலத்திற்கு கொண்டு வர தேவன் மிகவும் வாஞ்சிக்கின்றார். யோனாவை எடுத்துக்கொள்ளுங்கள். யோனாவுக்கு வந்த நெருக்கம் செவிக்க கொள்ள முடியாத நெருக்கம். பாருங்க, யோனா 2:2. யோனா என்ன பண்ணிட்டாரு? மீனின் வயிற்றுக்குள் போய் சமுத்திரத்துக்குள்ள இருக்காரு. அப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? யோனா 2:2 என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். இப்போ இந்த வசனத்தை நல்லா பாருங்க. என் நெருக்கத்திலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், பாதாளத்தின் வயிற்றிலிருந்து நான் கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். இன்னும் மீனின் வயிற்றிலிருந்து என்ன செய்யல யோனா? வெளியில வரல. யோனா தீர்க்கதரிசி இன்னும் வெளியில வரல. ஆனாலும் என் தேவன் என் சத்தத்தை, என் விண்ணப்பத்தின் சத்தத்தை, என் கூக்குரலின் சத்தத்தை என் நெருக்கத்திலிருந்து நான் கூப்பிடுகிறபடியால், நான் செய்த தவறை நான் உணர்ந்து அவரை கூப்பிடுகிறபடியால் என்னை விசாலத்திலே கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையோட என் சத்தத்தை கேட்டீர் என்று அவர் ஆணித்தரமாக சொல்லுகின்றார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றார். பாருங்க, நம்ம எப்படிதான் சுத்தி விளைத்து ஆண்டவரை விட்டு விலகி போனாலும் அங்கு இங்கு சுத்தி கடைசியில எங்கதான் வந்து சேரணும்? அதே ஆண்டவரிடத்தில் தான் வந்து சேர வேண்டும். அந்த இயேசுவை தவிர நமக்கு வேற வழி இல்லை. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். எங்கு சுத்தினாலும் அவருடைய பாதத்தில் வந்து விழுந்தே ஆக வேண்டும். நெருக்கம் எப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் என்று யோசித்து பாருங்கள். சமுத்திரத்தில் மீனின் வயிற்றுக்குள் இருப்பதாக உங்களை கற்பனை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்கும்? அந்த நேரத்திலும் உம்மை நோக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய நெருக்கத்திலே நாம் கூப்பிடக்கூடிய ஒரு ஆள் உண்டென்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவரை நோக்கி கூப்பிடணும். யோனா தேவனை நோக்கி அபயமிட்டான். 5 தண்ணீர்கள் மரண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. யோனா தீர்க்கதரிசியின் வரலாறு நம் எல்லோருக்கும் நன்றாக தெரியும்.
ஆனால் அந்த யோனா தீர்க்கதரிசிக்கு ஏற்பட்ட நெருக்கம் எப்படிப்பட்டது என்பதற்காகத்தான் இந்த அதிகாரத்தில் இந்த வசனங்களை நான் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். என்ன செய்தது? தண்ணீர் மரண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்து கொண்டது, கடற்பாசி தலையை சுற்றி கொண்டது. மீனின் வயிற்றுக்குள் இருக்கிறார். அப்போ அவர் என்ன செய்யறாரு? என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். யார நினைக்கிறாரு? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யோனா தீர்க்கதரிசி நெருக்கம் என்றாலும் நெருக்கம், பயங்கரமான நெருக்கத்தின் மத்தியில் என்ன செய்தாரு? தேவனை நோக்கி கூப்பிட்டார். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் வந்து உம்மிடத்தில் சேரும் என்று அவர் நம்பினார். இறுதியில் என்ன பண்ணினார்? துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணினார். துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணினார். ஒரு கடலின் ஆழத்தில், சமுத்திரத்தில், மீனின் வயிற்றுக்குள் துதிக்க முடியுமா என்று யோசித்து பாருங்கள். துதியின் பலிகளை செலுத்தி பொருத்தனை பண்ணி தேவனை நோக்கி கேட்கின்றார். உடனே தேவன் மீனுக்கு கட்டளை இடுகின்றார். விசாலத்திலே மீன் கூட நடுவு மையத்தில் கக்கி விட்டுருந்தா என்ன ஆகும்? நீச்சல் தெரிஞ்சாதான் பிழைக்க முடியும். ஆனாலும் கூட ஆண்டவர் நியமித்த மீன் கரெக்டா வேலையை செய்யும். என்ன செய்தது? கரையிலே சென்று யோனாவை கக்கினது. அழகா விசாலத்துக்கு வந்துட்டாரு. தேவன் என்ன சொன்னாரோ அந்த காரியத்தை அவர் செய்து முடிக்கின்றார். தேவன் என்ன நினைத்தாரோ அந்த காரியத்தை யோனாவை கொண்டே செய்து முடிக்கின்றார். எப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தின் மத்தியிலே ஒரு யோனா தீர்க்கதரிசியை மீனின் வயிற்றில் இருந்து உயிரோட ஒரு கரைக்கு கொண்டு வந்து தப்புவிக்க முடியுமானால் அதைவிட நெருக்கமான சூழ்நிலைகள் நாம் இல்லை அல்லவா? நீங்கள் நெருக்கமான சூழ்நிலைகளில் இருந்தாலும் சரி, இந்த நேரத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்கள். எப்படி ஒரு யோனா தீர்க்கதரிசி ஒரு நம்பிக்கையோடு தேவனை நோக்கி தன் நெருக்கத்தின் மத்தியில் கர்த்தரை நோக்கி எப்படி கூப்பிட்டானோ, எப்படி என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டீர் என்று நம்பிக்கையோடு சொன்னாரோ, துதி பலிகளை செலுத்தி பொருத்தனை பண்ணி நான் உம்மை துதிக்கிறேன் என்று சொன்னாரோ, அந்த நேரத்தில் விடுதலை கிடைத்தது போல உங்களுக்கும் நிச்சயமாக நெருக்கத்தின் மத்தியிலிருந்து விசாலம் உண்டாகும் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் நிச்சயமாகவே மெய்யாகவே நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். நமது தேவன் நெருக்கத்தில் மத்தியில் இருந்து விசாலத்திற்கு கொண்டு வருகிற தேவனாகவே இருக்கிறார். பாருங்க, பவுலும் சீலாவையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அட்டி வாங்கினார்கள். உட்காவல் அறையில் கரங்கள் கட்டப்பட்டு காயங்களோடு ரெண்டு பேரும் பவுலும் சீலாவும் நடு இரவுல குறை சொல்லி கொண்டில்ல. சீலா ஆரம்பித்தால் நம்மளாம் என்ன செய்திருப்போம்? ஒருத்தர் ஆரம்பிப்போம், இன்னொருத்தர் இன்னொரு முறுமுறுப்பு ஆரம்பிப்பாங்க. தேவனுக்காக உழைத்ததினால் வந்த கதியை பாருன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. ஆனால் இருவரும் என்ன செய்தார்கள்? நடு ராத்திரியில் கரங்கள் கால்களும் தொழுமரத்தில் கட்டப்பட்டவர்களாக, உடல் முழுவதும் காயங்களோடு நடு இரவினிலே தேவனை நெருக்கத்தின் மத்தியிலே கர்த்தரை நோக்கி தேவனை நோக்கி துதித்து பாடின பொழுது சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசைந்தது. அங்கே இருந்த எல்லா வைக்கப்பட்டிருந்த எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு விழுந்தன. கதவுகள் இனிமேல் பூட்டு, ஐயோ நாம் இனிமேல் பூட்டப்பட்டிருந்தால் சரியில்லை என்று பூட்டுக்கள் திறவுண்டன. இப்படித்தான் அருமையானவர்களே, கட்டப்பட்ட நிலையில் இருக்கிற கட்டுகள் இந்த நாளிலே நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிற நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் அஸ்திபாரத்தையே, அந்த பிரச்சனைக்கு எந்த காரணம் ஆணிவேராக இருக்கின்றதோ அதையே அசைத்து விடுவார். அவ்வளவுதான் விடுதலை. விசாலத்தில் வந்து விடுவீர்கள். ஆகவே இந்த நாளிலே நெருக்கத்தின் மத்தியிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். இனிமேல் என் வாழ்க்கை முழுவதும் நெருக்கம் என்பது வரப்போவது இல்லை. இந்த நாளிலே நான் நெருக்கத்தில் இருந்து விடுதலை பெறப் போகிறேன் என்று கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் உங்களை விடுதலை செய்வார். பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களை பார்த்து சொல்லுகிறார். நெருக்கத்தின் மத்தியிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன்,
கர்த்தர் என்னை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார் என்று நீங்கள் அனைவரும் நிச்சயமாகவே இயேசுவின் நாமத்தினாலே சொல்ல போகிறீர்கள். அதை நான் நம்புகிறேன். ஏசாயா 43:22 சொல்லுகிறது, யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம் சஞ்சலித்து போனாய். ஆம், நெருக்கத்தின் மத்தியில் இருக்கும் பொழுது அநேக முறை நம்முடைய மனம் சஞ்சலத்தில் ஆழ்ந்து போய்விடுகிறது. அந்த நேரத்தில் தேவனை நினைக்க முடியவில்லை, தேவனை நோக்கி கூப்பிட முடியவில்லை. ஆனால் மனம் சஞ்சலித்து போகிறதல்லவா? அந்த நிலையில் இருக்கின்றீர்களா அன்பானவர்களே? நெருக்கத்தின் மத்தியில் இருப்பதால் தேவனை நோக்கி கூட கூப்பிட முடியாமல் மனம் சஞ்சலித்து போய் இருக்கிறீர்களா? இந்த நேரத்திலே விடுதலையின் நேரம், உங்கள் ஆசீர்வாதத்தின் நேரம், நெருக்கத்தில் இருந்து தப்புவிக்கப்படுகிற ஒரு நேரம் ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆகவே நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிற நீங்கள் இந்த நேரத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் உங்களை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். 119 45, நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலேயே நடப்பேன். நம்ம விசாலத்திலேயே நடந்துட்டு இருந்தோம்னா என்ன வராது? நெருக்கம் வராது. விசாலத்திலேயே நடக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? வேத வசனங்களை படிக்க வேண்டும், ஆராய வேண்டும், தியானிக்க வேண்டும், இதயத்திலே பதிக்க வேண்டும். பிராக்டிக்கல் லைஃப்ல ஒவ்வொரு அடியிலையும் நடையிலையும் அதை நாம பின்பற்றணும். அப்பொழுது நமக்கு விசாலம் தான் இருக்கும். நெருக்கம் வந்தாலும் தேவன் விசாலத்திலே கொண்டு வருவார். இதைத்தான் அப்போஸ்தலரில் நாம் பார்க்கிறோம். 17:11 வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்தபடியால் அவர்கள் விடுதலை பெற்றார்கள், நல்ல பண்புகளை பெற்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் நெருக்கத்தில் இருந்து விசாலத்திற்கு வர வேண்டுமானால் வாழ்க்கையில் வசனத்திற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும், வசனத்தை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். யோபு 36:16 சொல்லுகிறது, அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். ஒடுக்கமில்லாத விசாலம். சில பேர் விசாலத்துக்கு வந்தாலும் அங்கேயும் ஒரு ஒடுக்கம் வரும். ஆனால் தேவன் நம்மை விசாலத்திற்கு கொண்டு வரும் பொழுது யாரும் நம்மை ஒடுக்கவும் முடியாது, யாரும் நம்மை நெருக்கவும் முடியாது. ஏனென்றால் வல்லமை உள்ள தேவன், அதிகாரம் படைத்த தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறபடியால் விசாலத்தில் கொண்டு வந்தால் அங்கே யாரும் நம்மை ஒடுக்கவும் முடியாது, நம்மை நெருக்கவும் முடியாது. ஆகவே நெருக்கத்தின் மத்தியிலே கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட கற்றுக்கொண்டோமானால் வாழ்க்கையில் நாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் கலங்க வேண்டிய, பயப்பட வேண்டிய, திகைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் கர்த்தர் நம்மை விசாலத்திலே கொண்டு வந்து நிச்சயமாக நடத்துவார். பாருங்க, யோபுக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைச்சது. யோபுவுடைய நெருக்கம் நமக்கு தெரியும், நல்லாவே தெரியும். எவ்வளவு இழப்பு அவருக்கு, எவ்வளவு துன்பம், சரீரத்திலே பாடுகள், வியாதி, இவற்றின் மத்தியில் அவர் என்ன செய்கிறார்? தேவனை அவர் குறை கூறவில்லை. அவர் சொல்றாரு, நான் இடதுபுறம் தேடினேன் அவரை காணவில்லை, நான் வலதுபுறம் தேடினேன் அவரை காணவில்லை, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். எவ்வளவு ஆணித்தரமாக இப்படிப்பட்ட உடம்பிலே இவ்வளவு பருக்களோடு, இவ்வளவு சொத்து, பிள்ளைகள் எல்லாம் இழந்த இப்படிப்பட்ட ஒரு இட்டுக்கமான, நெருக்கமான, துன்பமான, கவலையான, வேதனையான ஒரு சூழ்நிலையில் என்ன சொல்லுகிறார் பார்த்தீர்களா? அதுதான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை முன்வைத்தால் எந்த பிரச்சனையும் நமக்கு வந்தாலும் அவர் விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். ஒடுக்கமில்லாத விசாலம் நமக்கு தருவார். யோபுவுக்கு பாருங்க, அவர் தூசிக்கவில்லை, தேவனை தூசிக்கவில்லை. தூசித்து ஜீவனை விடும் என்று சொன்ன பொழுது அவர் எந்த குறையும் தேவனை பற்றி கூறவில்லை. ஆனால் அவர் நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாரா? நிச்சயமாக நெருக்கத்திலிருந்து அவர் விடுதலையாக்கப்பட்டார். அவர் சொல்லுகிறார், என்னுடைய உணவை பார்க்கிலும் என் வாயின் வார்த்தைகள், அதாவது தேவ வசனத்திற்கு நான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறேன்.
நான் உட்கொள்ளுகிற உணவை பார்க்கிலும் தேவ வசனத்திற்கு அதிகமாக நான் இடம் கொடுக்கிறேன் என்று. அதனால் தான் யோபு நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறார். பாருங்க, 42ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், முன்னிருந்த எல்லாவற்றிலே பார்க்கிலும் இரண்டத்தனையான கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவர் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அன்பானவர்களே, யோபுவின் நெருக்கத்தை போலவா நமக்கு நெருக்கம் வந்திருக்க முடியும்? இவ்வளவு பெரிய இழப்பு. ஆகவே அன்பானவர்களே, இந்த நேரத்திலே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் கூட தேவனை நோக்கித்தான் கூப்பிட்டு கதறிக்கொண்டிருந்தான். இரண்டத்தனையாக ஆசீர்வாதம் பெற்றான். முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாக அமைந்தது. இப்பொழுது நம்மை பன்மடங்கு ஆசீர்வதிக்க இயேசுவின் நாமம் இருக்கிறது, இயேசுவின் வார்த்தை இருக்கிறது, இயேசுவின் ரத்தம் இருக்கிறது, நிரந்தரமாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறபடியால் நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிற நம்மை அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாக அவர் விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை, சந்தேகமும் இல்லை. அன்பானவர்களே, இந்த நேரத்தில் நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிறவர்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கண்ணீரோடு இருக்கிற நீங்கள் தேவனை நோக்கி, இந்த செய்தி என் உள்ளத்தை தொட்டிருக்கிறது ஆண்டவரே, நான் நெருக்கத்தில் இருக்கிறேன், உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்தும் என்று சொல்லுவீர்களா? நிச்சயமாக உங்களை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். அன்புள்ள பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான வார்த்தைகளை நீர் பேசினீர் ஆண்டவரே. வாழ்க்கையில் அநேக மக்களுக்கு நெருக்கங்கள், இட்டுக்கண்கள், கட்டுகள், துன்பங்கள், இவற்றின் மத்தியிலே என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே நீர் பேசினீர் அல்லவா? என்ன பேசினீர்? நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிற நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் உங்களை விசாலத்திலேயே கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று அற்புதமாய் பேசியிருக்கிறீரே கர்த்தாவே. அன்பானவர்களே, நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிற நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டிருக்கிறபடியால் நிச்சயமாகவே உங்களை விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டார் என்று இயேசுவின் நாமத்தினால் நான் நம்புகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிற உங்களுக்கு உங்களை நோக்கி ஆவியானவர் இந்த செய்தியை சொல்லும்படியாக சொல்லி என் மூலமாக கடந்து வந்திருக்கிறது. நீங்கள் நெருக்கத்திலிருந்து விடுதலை பெற்றுவிட்டீர்கள், தப்புவிக்கப்பட்டீர்கள், நிச்சயமாகவே ஆறுதலை பெற்றீர்கள், ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன், நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அந்த உங்களுடைய அந்த சந்தோஷத்தில் நாங்களும் பங்கெடுத்துக் கொள்ள விரும்புகிறபடியால் உங்களுக்கு நடந்த நன்மைகளை, எப்படி தேவன் நெருக்கத்தில் இருந்து விசாலத்தில் கொண்டு வந்தார் என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்தினால் நாங்களும் உங்களோடு சேர்ந்து தேவனுக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்துவோம். ஆகவே தெரியப்படுத்துங்கள். God bless you. Hallelujah. Amen.